Hi students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது travelling microscope ல எப்படி ரீடிங் எடுக்க போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். பாருங்க இது பேரு travelling microscope. ஏன்னா நம்ம வந்து இதை இப்படி மூவ் பண்ணா இது மேலே கீழ வந்து நம்மளால டிராவல் பண்ணி கொண்டு போக முடியும் மைக்ரோஸ்கோப்ல. இதுதான் வந்து மைக்ரோஸ்கோப். அண்ட் தென் நம்ம வந்து இந்த பொசிஷனை வந்து இப்படி ரொட்டேட் பண்றோம்னா சரிங்களா. இப்படி வச்சீங்கன்னா வெர்டிகல் ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இப்படி பார்ப்போம், வெர்டிகல் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்கேல் பார்ப்போம். ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இங்கே பிளேஸ் பண்ணிருப்போம். அப்போ இந்த ரெண்டு செட்டப்லேயே ரீடிங் இருக்கும். இது வந்து நார்மல் ஸ்கேலோட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இது பேர் வந்து மெயின் ஸ்கேல் அண்ட் தென் இது பேர் வந்து வெர்னியர் ஸ்கேல். நார்மல் ஸ்கேலில் 10 லைன் ஒரு சென்டிமீட்டர்கள் வந்து 10 லைன் இருந்தால் இங்கே வந்து ஒரு சென்டிமீட்டர்கள் வந்து 20 லைன் இருக்குமா. ஸோ தட் நீங்கள் ஒரு கோடு வந்து 0.05 இருக்கலாம். நார்மல் ஸ்கேலில் வந்து 0.1 சென்டிமீட்டர்னு எழுதணும்னா இதில் வந்து 0.05 அண்ட் தென் 1.5 0.2 0.25 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப் டு 1 0லேருந்து 1க்கு வர்றதுக்குள்ள வந்து நமக்கு 20 லைன்ஸ் இருக்கும். ஸோ தட் இது வந்து மைக்ரோஸ்கோப்பில் வந்து இத்தனை வேரியேஷன் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வெர்னியர் ஸ்கேல், அதே மாதிரி ஹரிசாண்டல்லையும் வெர்னியர் ஸ்கேல் இருக்கும். இது வந்து மெயின் ஸ்கேல், இது வெர்னியர் ஸ்கேல். அப்போ இந்த வெர்னியர் ஸ்கேல் வந்து 50 லைன்ஸ் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்க லைன் வந்து 0ன்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஏரோ மார்க் போட்டுப்பாங்க. அப்போ அதுதான் வந்து உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் தென் இங்கே வந்து இங்கே சைடில் கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்க்க வேணா, நீங்கள் 50 லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸை மட்டும் நீங்கள் கவுண்ட் பண்ணால் போதும். இந்த ஃபஸ்ட்டு இருக்க லைன் வந்து எங்கள் மெயின் ஸ்கேலோட எங்கே கோயின்சைட் ஆகுதோ அதான் உங்களோட எம்எஸ்ஆர். அப்படி தான் பார்த்து நோட் பண்ணணும். எம்எஸ்ஆர் இஸ் நத்திங் பட் மெயின் ஸ்கேல் ரீடிங். அண்ட் தென் இந்த 50 லைனில் வந்து பெர்ஃபெக்டாக ஒரு லைன் வந்து மெயின் ஸ்கேலோட கோயின்சைட் ஆகும். பார்க்கறதுக்கு வந்து அச்சஸ் எல்லாம் ஒரே லைன் மாதிரி தோணும். அதான் வந்து கோயின்சிடன்ஸ். அந்த லைன் தான் என்ன அர்த்தம்னா விஎஸ்சி. அப்போ விஎஸ்சி நோட் பண்ணிங்கன்னா எம்எஸ்ஆர் நோட் பண்ணி இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் தான் நம்ம டோட்டல் ரீடிங்கை கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ரீடிங் எடுக்கலாம்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, வெர்டிக்கல் ஸ்கேலில் மெயின் ஸ்கேல் ரீடிங் பார்க்க போகிறோம். மெயின் ஸ்கேல் ரீடிங்க்கு நீங்கள் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லென்ஸ் யூஸ் பண்ணும்போது 0க்கு நேராக எங்கே இங்கே லைன் இருக்குன்னு பார்க்கணும். 0க்கு நேராக இங்கே இருக்க லைன், அதை லென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் 0க்கு நேராக பார்க்கும்போது இங்கே 0க்கு நேராக என்ன லைன் இருக்கோ, அதாவது தட் மீன்ஸ் 3.8 இருக்குது. அடுத்த லைன் போனால் 3.85, அது கீழே வந்தால் 3.75. அப்போ நடுவில் கோயின்சைடாக இருக்குது. 0க்கு நேராக இருக்க லைன் வந்து 3.8. அப்போ உங்களோட எம்எஸ்ஆர் வந்து 3.8 நீங்கள் நோட் பண்ணிக்கணும். 3.8 நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இங்கே வந்து விஎஸ்சி பாருங்கள், எம்எஸ்ஆர் நம்ம 3.8ன்னு எழுதியாச்சு. அண்ட் தென் விஎஸ்சி பார்க்க போகிறோம். விஎஸ்சியில் கவனிங்க, விஎஸ்சியில் இங்கே இருக்க 50 லைன்ஸ், அதாவது இந்த வெர்னியர் ஸ்கேலில் இருக்க 50 லைன்ஸில் வந்து ஏதாவது ஒன்று பெர்ஃபெக்டாக கோயின்சைட் ஆகிற மாதிரி பார்க்கணும். அதில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து எனக்கு இந்த கரெக்டாக இந்த 3, தட் மீன்ஸ் இந்த 3க்கு நேராக இருக்க லைன், அதாவது இந்த இடத்துல உள்ள லைன் வந்து இங்கே பெர்ஃபெக்டாக இங்கே மேட்ச் ஆகிற மாதிரி தோணுது. அப்போ என்ன அர்த்தம்னா இது வந்து இங்கே 0லேருந்து எத்தனாவது லைன் நான் கவுண்ட் பண்ணுவேன். இந்த 0லேருந்து பார்க்கும்போது வந்து இது 30வது லைன். ஸோ தட் அப்போ இங்கே 30வது லைனுங்கும் போது வெர்னியர் ஸ்கேலோட 0லேருந்து இது 30வது லைன்னால நான் இங்கே விஎஸ்சியில் என்ன எழுதுனா 30ன்னு எழுதுனேன். ஓகேவா. அப்போ விஎஸ்சி வந்து 30. அப்போ விஎஸ்சி கூட லீஸ்ட் கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். 30லேருந்து லீஸ்ட் கொண்டா 0.001 0.001 கூட 30 நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 0.030 கிடைக்கும். அப்போ 0.030 ப்ளஸ் 3.8 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ரீடிங் கிடைக்கும், 3.830. இதுதான் நம்மளோட எம்எஸ்ஆர் ஒரு ரீடிங். இப்படி தான் நம்ம ரீடிங் எடுக்கணும். இதே மாதிரி தான் ஹரிசாண்டல் ஸ்கேல். ஐ திங்க் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.